ஹே தோசை லவ்வர்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ ரவா தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 200 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு கப் ரவை, ஒரு கப் கோதுமை, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் வாட்டர். தண்ணி வந்து நம்ம ஜென்ரலாக கோதுமை தோசைக்கு கரைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை ஊற்றலாம். இதில் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் கிறிஸ்பியாக தோசை ஊற்ற முடியாது. அதனால் கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆர் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியான ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ ரவா தோசை ரெடி.